ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 21, 2024. 1969 வருடம் இந்த நாளில்தான் பிரம்மா பாபாவின் இறுதி சம்ஸ்காரம் நடந்தது. மேலும் அவ்யக்த பாப்தாதா இந்த பூமிக்கு முதன்முறை அவதரித்தார். அப்போது பாப்தாதா கூறினார், எவ்வாறு பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருந்தாலும் அவ்யக்த ஃபரிஷ்தாவாக தென்பட்டார், அதுபோன்று நீங்கள் தந்தையை பின்பற்றுங்கள். அப்போது நாலாபுறங்களிலும் வைராகியத்தின் சூழல் இருந்தது. இப்போது விரைவாகவே முடிவு வந்துவிடும் என்று பலரும் யோசித்தார்கள். எவ்வாறு பிரம்மா பாபா முழுமை நிலை அடைந்தாரோ நாமும் அவ்வாறு அடைந்து விட வேண்டும். பிரம்மா பாபா என்னவெல்லாம் செய்தார் என்று சற்று கவனித்து பார்ப்போம். அவரது தியாகம், தவம், சமர்ப்பணத்தன்மை, வைராக்கியம் இவை அனைத்துமே மிக முக்கியமானவையே. கூடவே அவரது அசரீரி தன்மையின் பயிற்சி, பொறுப்புகளை ஆற்றியபடி லேசாக இருப்பது, ஆன்மீக பார்வையின் பயிற்சி, கர்மங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அனைவரோடு வசித்து கொண்டிருந்தாலும் உடலிலிருந்து விலகிய நிலை, அனைவர் மீதும் சுப பாவனைகள், அனைவருக்கும் அன்பை பகிர்ந்தளிப்பது. எவ்வாறு ஒரு தந்தை லௌகிக்கத்தில் இருக்கிறார், தனது குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாவனைகள் பிரம்மா பாபாவுக்குள்ளும் அனைவருக்காகவும் இருந்தது. நாம் அனைவரும் கூட பாபாவை பின்பற்றுவோம். பிராமணர்களாகிய நமது தாக்கம் பிறர் மீது நன்றாக ஏற்படுகிறது. சிலர் நம்மை உயர்ந்த ஒழுக்கமுடையவர் என்று நினைக்கிறார்கள். சிலருக்கு இங்கு வந்ததும் ஈஸ்வரிய அன்பு அனுபவமாகிறது. சிலருக்கோ இது இந்த பூமியின் ஸ்வர்க்கம் என்று தோன்றுகிறது. அதுபோன்றே நாம் எங்கிருந்தாலும் அழகான அனுபவங்களை மக்களுக்கு ஏற்படுத்துவோம். நீங்கள் இல்லத்தில் இருக்கிறீர்கள், அலுவலகத்தில் இருக்கிறீர்கள், தொழிலகத்தில் இருக்கிறீர்கள், உங்களது மனநிலையின் தாக்கம் அவசியம் மற்றவர்கள் மீது ஏற்படுகிறது. உங்களது முகமும் நடவடிக்கைகளும் பிறருக்கு அழகான அனுபவங்களை ஏற்படுத்த வேண்டும். வாழ்க்கை இருந்தால் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று பிறருக்கு தோன்ற வேண்டும். மகிழ்ச்சி இவ்வாறு இருக்க வேண்டும். மன அழுத்தமும் பதற்றமும் இல்லாத வாழ்க்கை இவர்களை போன்று இருக்க வேண்டும். அமைதியும் அன்பும் இவர்களை போன்று இருக்க வேண்டும். நல்லிணக்கம் என்பது இவர்களது குடும்பத்தில் இருப்பது போன்று நமக்கும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தாக்கத்தை நாம் பிறர் மீது ஏற்படுத்த வேண்டும். இதற்காக நாம் அவசியம் தவம் புரிய வேண்டும். ஏனென்றால் தவம் புரியாமல் உயர்ந்த தாரணைகளை கடைபிடிக்க முடியாது. தாரணைகளின் ஞானம் என்பது தனிப்பட்ட விஷயமாகும். ஆனால் தாரணைகளை கடைபிடிப்பதற்கான சக்தி இருப்பது பரம அவசியமானதாகும். நினைவு செய்வோம், நான் பகவானுடைய குழந்தை, ஒரு தெய்வீகமான ஆத்மா ஆவேன், தேவகுலத்தின் ஆத்மா ஆவேன். நான் இந்த உலகிலிருந்து தனிப்பட்டவனாவேன். என்னை சுயம் பகவானே தேர்ந்தெடுத்து பரிபாலனை செய்கின்றார். நான் பரமாத்ம அன்பிற்கு பாத்திரமான ஆத்மா ஆவேன். சுயம் பகவான் பரம சத்குருவாகி எனக்கு வழிகாட்டுதல்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அவற்றின் மீது நான் அவசியம் கவனம் செலுத்த வேண்டும். குறைந்தது 5 விஷயங்களையாவது நாம் எடுத்துக்கொள்வோம். அவற்றின்படி நாம் அவசியம் நடக்க வேண்டும். உதாரணத்திற்கு, என்ன நடந்தாலும் சரி, எனது மகிழ்ச்சியை நான் விடமாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, எனது எண்ணங்களை நான் வீணடிக்க மாட்டேன். சின்ன சின்ன விஷயங்களுக்காக பதற்றப்பட மாட்டேன். இப்படிப்பட்ட தாரணைகளை உறுதித்தன்மையோடு கடைபிடிப்போம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் ஃபரிஷ்தா ஆவேன். ஃபரிஷ்தா என்றாலே டபுள் லைட். ஆத்மாவும் லைட், உடலும் லைட், மனமும் லைட், அதாவது லேசாக இருக்கிறது. தன்னைத்தான் கமலாசனதாரியாக பார்ப்போம். மேலும் பரந்தாமத்திலிருந்து பாபாவுடைய தூய்மை சக்தியின் ஒளி அலைகள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. நான் அவதரித்திருக்கக்கூடிய ஃபரிஷ்தா ஆவேன். அதிகாலையிலேயே இந்த நல்ல உணர்வினை ஏற்படுத்திக் கொள்வோம். பாபாவின் காரியங்களில் ஒத்துழைப்பை, உதவியை கொடுப்பதற்காக இந்த பூமியில் அவதரித்திருக்கக்கூடிய ஃபரிஷ்தா நான். என்னிடம்
பரமாத்ம சக்திகள் இருக்கின்றன. இன்று முழு நாளும் 108 முறைகள் ஃபரிஷ்தா என்கிற பயிற்சியினை செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.